நியூஸ் vlogs எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஐயோ இல்ல சாப்பிட்டே ஆகணும் ப்ரோ. எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே மெனுவில் நாசுக் குரான்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன ப்ரோ? நாட்டுக்கோழி, இறால், அதுக்கப்புறமா நண்டு, குடலில் முட்டை ஃப்ரை, எல்லாமே ஃப்ரை. நம்ம தனித்தனியாக எப்படி சைட் டிஷ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் அதே மாதிரி முட்டை போட்டு சமைப்பாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி மதுரையில் அருக்குலா. இங்கே பாருங்க, ஒரு அரை நண்டு அப்படியே இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான கண்ட்ரி பிளான் பண்ணலாம், இறங்கலாம். கண்டிப்பா. மேம்பாடும் தேன்நாடு, அதாவது மட்டக்களப்பு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கிறோம். இலங்கையில் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்கிற ஒரு அழகான ஊர், அதாவது கிழக்கு கரை பக்கமாக இருக்குதுங்க. மட்டக்களப்பு அப்படின்னாலே நம்ம விவேக் சார் நிறைய பேருக்கு ஞாபகம் வருவார் அப்படின்னு நினைக்கிற ஒரு படத்தில் கூட சொல்லியிருப்பாரு. சிலோன் யோகராசாவா மட்டக்களப்பு யோகராசா அந்த மாதிரி. இன்னைக்கு வந்து நம்ம மட்டக்களப்பில் பட்டையை கிளப்ப போகிறோம். அதுக்காக தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை பிடிச்சிருக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவரில் ஒன்றும் இல்லை, இவர் மிச்ச காலம் ஃப்ரெண்டு. ஆமாங்க, படிக்கிற டைம்ல இருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இந்த பக்கமும் நான் அதிகமாக வரல. அதுக்கப்புறமா இல்லை, ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் மீட் பண்ணியிருக்கிறேன். ஏன் இன்றைக்கி திடீர்னு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. அவரை கூட்டிகிட்டு இங்கே சுற்றி பார்க்க வந்திருக்கோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நியூஸ் vlogs எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நல்லா இருக்கேன். இங்கே 3rd டே இல்லை ப்ரோ? ஆமாம், 4th டே. நான் ஸ்ரீலங்கா ட்ரிப்புக்கு வந்தேன். ஜஃப்னா, ட்ரிங்குமலை, கண்டி, அதுக்கப்புறம் எல்லா வரப்போ பிரதரை மீட் பண்ணேன். அது அப்படியே அதுக்கப்புறம் ட்ரிப் வந்து இல்லை 3 நாள் ஆகிடுச்சு. சரி, திரும்ப எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறப்ப இங்கே மட்டக்களப்புக்கு வரலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ வாங்க போய் பார்க்கலான்னு இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஜஃப்னா பார்த்துட்டீங்க, அப்புறம் கேண்டி பார்த்துட்டீங்க, எல்லாவும் பார்த்துட்டீங்க. இது எப்படி இருக்குது? அதோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நான் ஜஃப்னாவில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ட்ரிங்குமலை அதெல்லாம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் ஜஃப்னாவும் மட்டக்களப்பும் பார்க்கறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மட்டக்களப்பும் ஜஃப்னாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மக்கள், அங்கே இருக்க கடைங்க எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இன்னும் இதுக்கப்புறம் போய் பார்ப்போம் எப்படி. வெயில் இல்லை மாதிரி, வெயிலெல்லாம் ஓகேயா? வெயில் நான் நினச்ச அளவுக்கு இன்றைக்கி ரொம்பலாம் இல்லை. அவர் சென்னையில் இருக்கார் ப்ரோ. அதை விடையா இங்கே வெயில் கொளுத்த போகுது. சரி, சுற்றி பார்க்கலாம். இப்போ முதலாவதாக வந்து நம்ம இங்கே மட்டக்களப்பில் இருக்கிற அந்த பேர் ஏன் வந்துச்சு மட்டக்களப்பு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான பேர். மட்டமான ஒரு இடத்துல இங்கே இருக்கிற ஒரு வாவியும் ஆறும் வந்து கடலில் கலக்குதுங்க. அதுதான் இங்கே இருக்குது. வாங்க காட்டுறேன். இந்த பாருங்கள், ஒரு சூப்பரான இடங்க. அருமையாக காற்று வீசிகிட்ருக்கு இந்த இடத்துல. இது அங்கே முன்னாடி தெரியுதா? அங்கே தான் வந்து ஆறு கடலோட கலக்குதுங்க. கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தெரியுதா? இந்த பக்கமாக ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இந்த பக்கமாக இருக்குது. நடுவில் வந்து இப்படியே ஜாயின் ஆயிடுச்சு. மட்டக்களப்புக்கு நான் சொன்ன மாதிரி பட்டிய கிளப்பு வாரீங்கன்னா முதலாவதாக இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துக்கு மட்டக்களப்பு முகத்துவாரம் இல்லைன்னா பார் மவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் ஹவுஸ் இருக்குதுங்க. இந்த பக்கமாக ஒரு பழைய லைட் ஹவுஸ் இருக்குது. அதை நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். எதுக்காக முதலாவதாக இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த இடத்தினுடைய பேர் எப்படி வந்துச்சு, இல்லைன்னா அதோட ஹிஸ்ட்ரி அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் இன்னும் டீப்பாக வந்து நம்ம அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த ஊருக்கு பேர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபூடி ப்ரோ வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாரு. அவரும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால் இங்கே வந்துட்டோம். 1913ஆம் ஆண்டு இந்த லைட் ஹவுஸை கட்டியிருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் இது ஓப்பன்லேயே தான் இருந்திருக்குது. ஆனால் இங்கே வாரவங்க இதை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க, இதில் சுவர்லெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி இதை கட்டாயம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வாரவங்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், 1913ஆம் ஆண்டு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் தாண்டிடுச்சிங்க. 113 வருஷமா. இவ்வளோ நாளாக இதை வந்து எந்த டேமேஜுமே இல்லாமல் அழகாக பராமரிக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இலங்கையில் நான் நிறைய இடங்களில் இந்த மாதிரி லைட் ஹவுஸ் பார்த்துருக்கேன். ஆனால் எல்லாமே வந்து சுவர் ஓவியங்கள், அந்த மாதிரி கிறுக்கு சித்திரங்கள்லாம் வரைஞ்சி நம்ம பசங்க எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணியிருப்பாங்க. சிலது வந்து உடஞ்சே விழுந்து கிடந்திருக்கு. ஜாஃப்னா பக்கம்லாம் பார்த்துருக்குறேன். இப்போ அடுத்ததாக வந்து சாப்பிட போகணுங்க. இப்போ டைம் வந்து 2 மணி ஆச்சு. இன்றைக்கி காலையில் தான் வந்து நம்ம ஊரில் லுணுகலையிலேருந்து கிளம்புனோம் பிரபு ப்ரோவை கூட்டிகிட்டு. இதுதான் நம்ம காரு. இந்த காரில் தான் நம்ம இலங்கை முழுவதுமாக சுற்றி பார்க்க போகிறோம்.
பிரபு ப்ரோவோடையும் இப்போ ஒரு 2-3 நாளாக இந்த வண்டியில் தான் சுற்றிட்டு இருக்கிறேன். ஆமா, இந்த கார் வந்து $11,000. ஆமாங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்தியாவில் வந்து இந்த கார் வந்து நான் குறைஞ்சது 1.5 லட்சத்துக்கு வாங்கிடலாம் இந்தியா காசுக்கு. INR 1.5 லட்சத்துக்கு வாங்கிடலாம். அப்படி பார்த்தாலுமே கூட நம்ம LKRல 5 லட்சத்துக்கு கம்மியாக தான் வரும். பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்போ எத்தனை LKR வாங்குனீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்துக்கு வாங்கினேன். அப்பா 30 லட்சத்துக்குலாம் நம்ம அங்கே ஒரு யூஸ் பண்ண BMW அதான் யூஸ்டு பென்ஸு BMW 10 லட்சத்துக்கு வாங்கிடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரினா இந்தியா காசுக்கு 10 லட்சம் 11 லட்சம் வருது. அதுக்கு நம்ம அங்கே யூஸ்டு காரில் BM பென்ஸு எல்லாமே ஆடி காரி எது வேணாலும் வாங்கிடலாம். இன்னொன்று மெயினாக அது 30 லட்சம். அது எவ்வளோ காலம் எடுத்து இப்போ நீங்கள் கார் ஒரு 6 months இருக்குமா? இப்போ இது வாங்கி ஒரு 6 மாதம் இருக்கும். இப்போ அது இன்னுமே அதிகமாயிருச்சு. 40 லட்சம். அப்படியா? ஆமாம். இது என்ன ஏன் ஸ்ரீலங்காவில் இவ்வளோ காரில் இவ்வளோ அது யூஸ்டு காருக்கு ஏன் இவ்வளோ காசு இருக்குன்றது தெரியல. எக்ஸ்போர்ட் இல்லை தானே. எக்ஸ்போர்ட் மெயினாக பெரிய பெரிய வெஹிக்கிள் தானே பண்ணுவானே. அதனால அவனே டிமாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதனால் இவ்வளோ ரொம்ப ஓவர். இந்தியாவில் இந்த காசுக்கு 10 கார் வாங்கிடலாம். கேட்டால் சொல்லுவாங்க வரியண்டு வாங்கி டெக்ஸண்டு வாங்கி. ஆனால் என்ன வரியெல்லாம் மெயின் விஷயம். இத்தனைக்கு இது வந்து 1995 மேனுஃபேக்சர்டு மாடல். இப்போ அதுவே 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷ காருக்கு 11 லட்சமா? என்ன கட்டுறதுன்னு எனக்கு தெரியல. வாங்க போகலாம். இந்த ப்ரைஸ்க்கு ஒரு 10 ஆல்டோ வாங்கி போட்டு ஒரு டூர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம் திலீப்சன். என்னங்க இப்படி நடக்குது? சரி வாங்க கிளம்பலாம். புலம்புனா அப்படியே புலம்பிகிட்டே இருக்கணும். யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. கிளம்பலாம். அடுத்து சாப்பிட போகலாமா? இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம திலீப்சனோட பிளான் தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ உங்கள் முகத்துவாரத்துலேருந்து பக்கத்துலேயே இன்னொரு கிராம பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க திலீப்சன்? இங்கே இருக்கிறாக்கள் மெயினாக மீன்பிடி தான். மீன்பிடி. ஆமாம், இதுக்குள்ள இருக்கிறாக்கள் ஃபுல்லாகவே மீன்பிடி தான். இங்கே தான் மீன் பிடிச்சி தான் அவங்க ஃபேமிலியை பார்க்குறது. இல்லைருந்து அவங்க வாழ்வாதாரம் மீன்பிடி. மீன்பிடி தான். இந்த மாதிரி சின்ன தோணியில் தான் போவாங்களா? இது இருக்குது. அந்த போட்டில் பெரும்பாலும் போவாங்க. ஓ, ஃபைபர் போட்டு. ஆமாம், மெயினாக கடல்லேருந்து தான் எடுத்து வந்து இங்கே செஞ்சு. ஓ, இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கனால அது வழியாக உள்ளே வந்துடுவாங்க. ஓ, வந்து தான் இங்கேருந்து மீன் செஞ்சு அப்படி செய்வாங்க. சில ஆட்கள் இதுக்குள்ளேயே மீன் பிடிச்சி வாழ்கிற ஆட்களும் இங்கேயே மீன் பிடிச்சிட்டு போட்டில் அதை அப்படியே அங்கே சந்தையில் விற்றுட்டு சந்தை இருக்குது. முன்னுக்கு அப்படியே வாழ்கிறாங்க அந்த சந்தையில். ஓ, இங்கே நிறைய மீனவர் சந்தைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம திலீப்சன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாருன்னா அவரும் இதே மாதிரி ட்ராவல் சம்மந்தமான விஷயம் தான். அதாவது டூரிங் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? ஆமாம், கிஷானி டூர்ஸ். ஓகே, என்னென்ன மாதிரி டூரிங்லாம் பண்ணுறீங்க? நான் கேட்குறேன் என்னென்னா வெளியிலேருந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்களுக்கு வந்து நீங்கள் டூர் ஆஃபர் பண்ணுறீங்களா? ஆமாம், ஆஃபர் பண்ணுறேன். நிறைய பேக்கேஜ் இருக்குது. நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, சொல்லுங்கள். 075-440-3749. ஓகே, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ வீடியோஸ் பார்க்குறவங்க மட்டக்களப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய டூரிஸ்ட் வராத ஒரு பகுதி. வருவாங்க, இந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் வருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது மட்டக்களப்புக்கு இப்படி ஏரியா தெரியாது, இருக்குங்கிறது தெரியாது. போனால் கல்லடி பாலம் வருவாங்க, டவுனுக்குள்ளே வருவாங்க, போயிடுவாங்க, அவ்வளோதான். கல்லடி பீச்சை பார்த்துட்டு அங்கே எதுவும் கிளம்பிடுவாங்க. இல்லைன்னா 1-2 கோயிலை பார்த்துட்டு அங்கே எதுவும் கிளம்பிடுவாங்க. அதை தாண்டி இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஐசோலேட்டடான கிராமங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரிமோட்டான ஏரியா நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஐலாண்டு இருக்குது, அங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம். கொழும்புலேருந்தே கூப்பிட்டு வந்துடுவீங்களா? ஆமாம், ஏர்போர்ட் நீங்கள் வந்து இறங்குனீங்கனாலும் சரி, நீங்கள் அங்கேருந்து எங்களை புக் பண்ணிங்கனாலும் சரி, நாங்கள் பிக்கப் பண்ணுறதுலேருந்து ட்ராப்பிங் மட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வோம். ஓகே, சூப்பர் திலீப்சன். SUV வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட. அதனால் பிரச்சனை இல்லை. கம்ஃபர்டபுளாக கூப்பிட்டு போயிடுவோம். அவ்வளோதான் கம்ஃபர்டபுளாக அப்படியே ஏர்போர்ட்டில் கொண்டு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க பிளான். சூப்பர். இப்போ அப்படியே நம்ம போகிற வழியில் ஏதோ வண்டி எங்கே நிப்பாட்டிட்டு சும்மா பார்த்துட்டு இருக்கிற மீனவர்களுடைய படகுகள்லாம் இருக்குது. அது பெரிய படகு கூட இருக்குது. இந்த பக்கமாக அவங்க வீடுகள்லாம் இருக்குதா? மீன்பிடியை சார்ந்து தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குதுங்க. பரவாயில்ல, ஏன்னா இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்குது பாருங்க, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஊரில் எல்லாம் வந்து நிறைய பசங்க வெளியில் கொழும்பு, கண்டி, ஜாஃப்னா அப்படின்னு போகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கேருந்து கிளம்பி இப்போது மட்டக்களப்பு பிரதான நகரத்துக்கு வந்துருக்குறோங்க. இந்த மட்டக்களப்பே வந்து ஒரு தீவுக்குள்ளே தான் இருக்குது, புளியந்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீவில் இருக்கிற ஒரு அருமையான சாப்பாட்டு கடைக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் டவர் இருக்குது, தெரியுதா? இங்கே வந்து ஹாஜியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது தான். இங்கே எங்கேயோ ஒரு சந்தில் தான் இருக்குது அப்படின்னாங்க.
அதை தேடி போயிட்டுருக்குறோம். ஓ, இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து எல்லாமே கிடைக்கும் போல் இருக்குதுங்க. இதோ பாருங்க, சென்னையில் பாரிஸ் மாதிரி ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். நம்ம கொழும்புன்னு எடுத்துட்டா பெட்டா சைட்லாம் இருக்கும் பாருங்கள், எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோம். ப்ரோ, இதுக்குள்ளே தான் இருக்குதா ஹோட்டல்? ஹோட்டல் இதுக்குள்ளே தான் இருக்கா? ஏன்னா எல்லாம் ஃபேன்சி ஷாப்பாக இருக்குது. ஆமாம், ஃபுல்லாகவே பஸார் ரோடு தானே ஃபுல்லாகவே. ஓ, பஸார் ரோடு. ஆமாம், பஸார் ரோடு. ஓகே, ஃபேமஸான கிடையாது. ஆமாம், தலைவர் தான் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியல. நாங்கள் தெரியாதவன் இல்லை, சாப்பிட்டது இல்லை. 8 கிலோ பார்க்கலாம். ஓ, தமிழ்லேயே அழகாக போட்டிருக்கிறாங்க, ஹாஜியார் சாப்பாட்டு கடை. போகலாமா? உள்ளே வந்துட்டோம், ஹாஜியார் சாப்பாட்டு கடைக்குள்ளே. ப்ரோ, என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது? நல்லா இருக்குது ப்ரோ, புதுசாக இருக்குது. சாப்பாடெலாம் பார்த்துட்டு வந்தேன், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஜஃப்னா ஃபுட்டுக்கும் இதுக்கும் பார்க்குறதுக்கு பிரியாணிலாம் இருக்குதுன்னாங்க. நான் இப்போ வரைக்கும் பிரியாணி வந்து இங்கே வேறு மாதிரி தான் ட்ரை பண்ணேன். பட் இது பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது இல்லாமல் நண்டு, எறா, அப்புறம் நாட்டுக்கோழி எல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான், நீங்கள் தான் சாப்பிட்டே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா சரியாக சாப்பிட மாட்டேறாரு. நான் 3 நாளில் பார்த்தேன், சாப்பிடவே மாட்டேறாரு. ஆனால் என் கூட வந்துட்டு சாப்பிடாமலாம் இருக்கவே முடியாது. இன்றைக்கி பார்ப்போம், அதனால எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆளுக்கு தனித்தனியாக ஒரு பிரியாணி சொல்லியிருக்கேன். ஐயோ, இல்லை, சாப்பிட்டே ஆகணும். இங்கே வந்து பிரியாணினா ஸ்ரீலங்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் சோறு இருக்குல்ல, சோறை வந்து மஞ்சள் போட்டு மஞ்சள் ஆக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பீஸ் வச்சுட்டு ரைத்தா அப்புறம் ஏதாவது இந்த சட்னி மாதிரி வச்சுட்டு அது பிரியாணின்னு கொடுப்பாங்க. பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? இல்லை, அதனால தான் சொல்ல வரேன். ஏன்னா நான் தான் ட்ரை பண்ணேனே, ஜப்பான ட்ரிங்குமலையில் ட்ரை பண்ணேன். அது ஏதோ ஒரு ரைஸ் மட்டும் வச்சுட்டு தான் கொடுத்தாங்க. அப்படி இருக்குது நிறைய கடை. அதான் இங்கே மட்டக்களப்புலேயும் அப்படி தான் இருக்குது. இந்த கடையில் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சரி. நாட்டுக்கோழி, இறால், அதுக்கப்புறமா நண்டு, மீன் பெருசாக இருக்குது. என்ன மீன் ப்ரோ இது? ஆனால் இது என்ன மீனா? வஞ்சரம். நம்ம ஊரில் வஞ்சரம். ஓ, இங்கே நம்ம என்னங்க சொல்கிறது மட்டக்களப்பில்? அருக்குலா. ஓகே, நம்ம ஊர்லேயும் அதே தான் யூஸ் பண்ணுவோம். உங்கள் ஊர்லேயே அதே. ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. அங்கே மெனுவில் நாசுக்குரான்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன ப்ரோ? நாசி குரேங்க. நாசி குரேங்கன்னா அந்த மலேசியன் டிஷ் தானே? எங்கே போட்டிருக்கு? நாசுக்குரா அங்கே கடைசி. அதான் நாசி குராங்க தான் நாசுக்குரான்னு போட்டிருக்காங்க. நான் ஒரு மீனை கட் பண்ண முடியல என்னால். என்னெல்லாம் கூட்டிகிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸ்வீட்னஸ் எதுல இது வர தெரியுமா? இந்த கெச்சப் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க, டொமேட்டோ தான் ப்ரோ. இது வந்து நம்ம ஊர்ல சில்லின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து எடுத்து போட்டு சில்லி ஃப்ரை பண்றதுன்னு சொல்லுவாங்க. சில்லி ஃப்ரை நார்மலா பண்ண ஃபிஷ் கிடையாது. நார்மலா பொரிச்ச வஞ்சரம்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து எடுத்து சில்லி போட்டு பண்ணி கொடுக்குது. சாஸு, இந்த சில்லி ஃபிளேக்ஸு அதெல்லாம் போட்டு பண்ண. ரெண்டாவது வாட்டி இதை கடாயில வச்சு பண்ணி கொடுக்கும். எடுத்துருவோம் அப்படியே. மீன் என்ன சொல்லுது? இதுதான் வஞ்சகத்தோட பவர். ஒன்று சாப்பிட்டா சாப்பிட சொல்லு. மீன் திரும்ப திரும்ப சாப்பிட சொல்லுது. சூப்பரா இருக்குங்க. பாலாண்டியா? இதுதான் ஓ, இதுதான் சிக்கன் பாலாண்டியா? இது அச்சார். ஓகே ஓகே, அச்சாரு. புல் சம்பல். இது அது இதுக்கு வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி மாசிலாம் மேல டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு. நான் வேற எதுவுமே தொடல, ஜஸ்ட் மீன் மட்டும்தான். அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுக்கு என்ன ரேட் கொடுக்கலாம்? இதுக்கு 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேங்க. ஆனா அங்கத்தை சாப்பிட்றோட என்ன காசு இந்த மாதிரி காரமே இல்லை, வரவே இல்லை, காரமாவே இல்லை. அப்படியே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு. ஆனா சில்லி போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்னஸ் வந்து இந்த டொமேட்டோ சோஸ் இல்லைன்னா கெச்சப் அது மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சாப்பிடுவீங்க. ஃபிஷ்ஷை டெமாலிஷ் பண்ணியாச்சு. ஃபிஷ் சாப்பிட்டீங்களா? செமையா இருக்கு ப்ரோ. அதான் சொல்றது. அடுத்து என்ன, பிரான் போயிடலாம். ஆனா இங்க வந்து பிரான் அப்படியே அந்த வெளியில இருக்கிற கோதுவா, அது என்ன சொல்றது, அந்த ஸ்கின்னோட அப்படியே இருக்கு. இது மேல இருக்கிறதெல்லாம் பிச்சு தான் சாப்பிடணும். உள்ள இருக்க அந்த ஃப்ரெஷ்ஷை மட்டும் தான் சாப்பிடணும். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அதெல்லாம் இருக்கு தெரியுமா?
அதோட டேஸ்ட்டே அதெல்லாம் இருக்கு. ஓ இறாலோட டேஸ்டே அதில் தான் இருக்குன்னு சொல்றீங்களா? டேஸ்ட்டே நேரில் போட்டு ஓகே. பெரும்பாலும் இந்த தோது உடைச்சி சாப்பிட மாட்டோம், பெரும்பாலுமே அப்படியே சாப்பிடுவோம். ஓ அதோட கடிச்சு. ஆமா, அதான் அது டேஸ்டா இருக்கு. நான் வந்து அப்படியே அதை எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க. ம் அதான் ப்ரோ. இல்ல அதோட கடிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ஓகே தான். பட் என்ன ஒரு பிரச்சனை, சில பேருக்கு அது செட் ஆகாது. உள்ள போய் எதுவும் பண்ணிடாது இல்ல. அதுக்குதான் அது செட் ஆகும். இதுலயே வந்து அந்த டொமேட்டோ அதுக்கப்புறமா சில்லி ஆட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதுதான் வந்து அந்த சிக்கன் பாலாண்டியா, முட்டை, அதுக்கப்புறமா நிறைய காய்கறி. ப்ரோ நாட்டுக்கோழி சாப்பிட சொல்றாரு. எதிர்பார்க்கணும் ரைத்தாவா? நான் இன்னும் பிரியாணியை சாப்பிட ஆரம்பிக்கல. சூப்பரா இருக்குங்க. இந்த உடைக்க பயமா இருக்கு, வெளியில தெரிச்சிருப்போம். அப்படியே கொஞ்சம் பிரியாணி எடுத்துக்கலாம். பிரியாணி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதான் பிரியாணியை காக்க வைக்க கூடாது. பிரியாணி டிஃப்ரெண்டா இருக்கு. சவுத் இந்தியன் ஸ்டைல் வந்து நம்ம சாப்பிட்டுருப்போம், தலப்பா கட்டி, சேலமாரா அதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். ஜாஃப்னால இருக்கு. இல்ல இது டிஃப்ரெண்டா இருக்கு. அது வந்து சவுத் இந்தியன், இது நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்கு. அங்கதான் அப்படி இந்த கலர் கலரா பிளம் மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கு. பீஸ் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு. பாலாண்டி பேர் பாலாண்டி, சரியான பேரு. ஆனா இந்த கடையில நேரத்தோட வந்தா நேரத்தோட எல்லாம் சாப்பாடு இருக்கும். சீக்கிரம் சரி, இங்க இருந்தது இது பழமையான கடை. ஆமா, இதுதான். ஆமா, எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து இதுதான். ஹாஜியார்னா யாரு? ஹாஜியார்னா இவங்க தான் அப்பப்பா பார்த்தவரெல்லாம். இப்ப இருக்கிற முதலாளியோட அவங்க காலம் இந்த 1960 இல்ல 1960 இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்களேன், முதலாளியோட தாத்தா வாங்க ஹாஜியார்னு. அடுத்த ப்ரோ நெக்ஸ்ட் நண்டு போயிடலாமா? நண்டுல எந்த பீஸ் சூப்பரா இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பீஸ் பிடிக்கும்? நண்டு அப்படி இல்ல, நீங்க சொல்லுங்க, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இது எடுத்து கிடைக்கும். நடு பீஸா? இப்படியே எடுங்க, இங்க இருந்து அப்படியே என்ன ப்ரோ பெருசா இருக்கு? அதுதான் நண்டு, எடுங்க, அது எடுங்க சொல்றேன். ஓ நண்டு இங்க பாருங்க, ஒரு அரை நண்டு அப்படியே இருக்கு. இல்ல எடுத்து அரை நண்டு கேமரா காட்டு பாரு. ப்ரோக்கு வந்து ஃபுல் அரை நண்டு எடுத்து போட்டுருக்கேன். பெருசா இருக்கு நண்டு. நம்ம ஊருக்கு வந்து நண்டு சாப்பிட்டு அவங்க போறவங்க கரெக்ட் தான். ஜஃப்னா நண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. எப்படிங்க எப்படியே கடிச்சு சாப்பிடணுமா? நல்ல நண்டு ஓகே தான், டிஃபரண்ட் ஸ்டைல்ல இருக்குல்ல, இதான் கறி. ஓகே, அதை கடிச்சிட்டு அதுல இருந்து கறியில எடுத்துட்டு ஓட மட்டும் கீழே போட்டுருக்கோம். அவ்வளவுதான். மசாலா சேமா தான் இருக்கு. மசாலா சேமா தான் இருக்கு. பட் ஜிஷ்ணா விட இது காரம் கம்மியா இருக்கு. ஆமா, மசாலா கிட்டத்தட்ட சேம் மசாலா தான். அதோட டேஸ்ட், அதோட ஸ்பைசினஸ் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்றபடி சேம் தான். ஜஃப்னாவும் இந்த கடையில இருக்க நண்டு கறியும். இங்க பெப்பரை வந்து ஃபுல்லா கிரைண்ட் பண்ணாம ஃபுல்லா கிரைண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இல்ல, இது இருக்கா இல்லையா உங்களுக்கு? இது இந்த இருக்கு, அதை கடிங்க, அதுதான் விஷயமே. நண்டு காலை போட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்களே, நண்டு கொடுக்கு. அதை கட்சிங்கன்னா உடைஞ்சிரும். ஆமா, உடைஞ்சதுக்கு அப்புறம் அது உள்ளதே எடுக்கும். உங்க பல்லு ஸ்ட்ராங்கா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும். ஓ என்னங்க ஏதோ சாஸ் மாதிரி வருது உள்ள இருந்து வருதா? அதுதான் சாரு. சரி பாருங்க ப்ரோ. இதுதான் அப்படியே எடுத்து கடிங்க. ஸ்ரீலங்கா நண்டு சொல்லுவாங்க. உண்மையா நான் நல்ல நண்டு சாப்பிடுறது ஸ்ரீலங்கா நண்டு தான். இந்த வீடியோ அம்மா காட்டுங்க. ஓகே, நீங்க சாப்பிடவே மாட்டீங்கன்னு ஃபீல் பண்ணாங்கல்ல, இந்த பிளேட்டை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் கூட வந்து உட்காந்தாலே என் பக்கத்துல உட்காந்தா ஒரு பவர் வந்துடும். முந்தி சாப்பிடவே மாட்டாரு. யாரு? இவரு சாப்பிடவே மாட்டாரு. நாங்களாம் கோர்ஸ் படிக்கிற டைம்லாம் சாப்பிடாது. இவ்வளவுதான். கோர்ஸ் படிக்கிற அளவுக்கு இல்லை, நீ காலையில வரைக்கும் இப்படிதான் இருந்தாரு. இல்ல நானே அந்த மீனே வந்து 2 துண்டு சாப்பிடுவேன்னு நினைக்கலாம். சூப்பரா இருக்கு.
பதில சாப்பாடு எப்படி இருக்கு? முதல்ல சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நண்டு எப்படி இருக்கு? நண்டு சூப்பரா இருக்கு ப்ரோ. அந்த அந்த காலில் இருந்துச்சு பாருங்க உள்ள, அது தாங்க ஹைலைட். இதுக்கு புட்டும் நண்டு கறியும் சாப்பிட்டேன். நண்டு கறியும் புட்டும் யாழ்ப்பாணத்துல தானே ஃபேமஸ். நம்ம ஊர்ல அந்த ட்ரெடிஷன் கிடையாது, யாழ்ப்பாணத்துல தான் அது ஃபேமஸ். இதுவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே தமிழ் பட் ஏத்த மாதிரி அவங்க ஃபுட் வந்து அமைஞ்சிருக்கு பாருங்க. ஏன்னா ஜாஃப்னால பிட்டோன்னு சொல்றாங்க. பிட்டோன் நண்டு கறி தான் ஃபேமஸ். ஆமா, ஜாஃப்னால தான் ஃபேமஸ். ஆமா. ஆனா நீங்க இருக்கிற எல்லாம் அது அது கிடையாது. பாத்தீங்களா? நண்டு கிடைக்கணுமே ப்ரோ. ஏன்னா நாங்க வந்து மலையில ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறோம், கிடைக்கிற ரொம்ப கம்மி. கிடைச்சாலுமே கூட அந்த ஐஸ்ல போட்டு வந்த நண்டு தான் இருக்கும், அவ்வளவா ஃப்ரெஷ்ஷா இருக்காது. கடையில தவிர விட்டா சிலாக்குற வீட்டை முருங்கை இலை இருக்கு தானே, முருங்கை இலை அதையும் போட்டு தான் இருக்காங்க. அது சூப்பரா இருக்கு. இது ஒரு ஃபிளேவரை கொண்டு வரும். நண்டு கறியில முருங்கை இல்லையா? ஆமா, முருங்கை இலை போட்டு டேபிள் மேல செய்யறாங்க தானே, அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி செய்வாங்க. சூப்பரா இருக்கும். கரெக்ட், சாப்பிட்டுருக்கேன், செம்மையா இருக்கும். சொல்லுவீங்க இதுதானே ரொம்ப தானே, ரொம்ப பேரு ரொம்ப இல்ல தானே, எங்க காட்டுங்க. அது ரம்பன்னு தான் சொல்லுவோம். இல்லதா பண்டான் லீஃப். பண்டான் லீஃப் தமிழ்நாட்டுல கிடைக்குமா அது? ஆனா அங்க சாப்பிட்ட எந்த சாப்பாட்டுலயுமே நான் பார்த்தது போட மாட்டோம். நாங்க ஏன் பண்டான் லீஃப்லாம் பண்டான் லீஃப்லாம் நான் போட மாட்டோம். ஆனா நான் ட்ரிங்குமலையில இருந்து கிளம்புனதுல இருந்து பண்டான் லீஃப் போட்டு தான் சாப்பிடுறேன். ஓகே. வேற ஏதாவது கண்ட்ரில ட்ரை பண்ணிருக்கீங்களா? தாய்லாந்து. தாய்லாந்துல அவன் தான் ஃபேமஸ். தாய்லாந்து தான் பண்டான் லீஃப், பண்டான் ரைஸ். நேற்று அம்மா ரைஸ்ல கூட இதை போட்டுருந்தாங்க. ஆமா, நம்ம ஏரியாவில எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. வீடுகள்லயே வந்து வளர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ 18 கண்ட்ரி போயிருக்காரு ஃபுட்டு ட்ரை பண்றதுக்கு மட்டும். நான் டிராவல் பண்ணுவேன், ஆனா அந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி பண்ணது இல்ல. நான் டிராவலும் பண்ணுவேன், இது விட மாட்டேன். இனிமே ட்ரை பண்ணணும்னு தோணுது. அந்த இடத்தை பத்தி அந்த ஏன்னா ஒரு ஊரோட இதுவே எதை பார்த்து நீங்க தெரிஞ்சீங்கன்னா அந்த ஊரோட ஃபுட்டை பத்தி நீங்க முடிவு பண்ணலாம். அந்த ஊரோட கல்ச்சர் தெரியணும்னா உங்களுக்கு அந்த ஊரோட ஃபுட்டு தெரியணும். இப்பெல்லாம் ஃபுல் ஆயிட்டே. வயிறு ஃபுல் இல்ல, உடம்பே ஃபுல்லு. உடம்பே ஃபுல். ஆமா, எனக்கு வயிறுலாம் ஃபுல்லால. ஆனா கரெக்டா நிறைய இன்னைக்குதான் வந்து நம்ம சென்னையில சாப்பிடுற மாதிரி நிறைய வாங்கி சாப்பிடுறேன். ஏன்னா இப்ப நான் தனியா வந்தேன்னா இதை ரெண்டு ஐட்டம் ட்ரை பண்ணுவேன். பட் இங்க வந்ததுக்கு ஆள் இருக்குன்னு நிறைய இதை சொல்லியாச்சு. சூப்பரா இருக்கு, சாப்பிட்டு பாரு. அச்சாரா? வாவ். நான் அது வைக்கிறப்பே அதை அட்ராக்ட் பண்ணிச்சு. பட் மறந்துட்டேன். இவங்க கரெக்டாக அச்சார் பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா ஒரே ஒரு வெங்காயம் இருக்கட்டும், அந்த ஒரே சின்ன வெங்காயம், அந்த வெங்காயத்தை வாயில போடுங்க, அவ்வளவுதான். அதோட சேர்த்து செம்ம பிளேவர் இருக்கு பாரு. செம்மையா இருக்கு. ப்ரோ வந்து பாகிஸ்தான் போயிருக்காரு. பாகிஸ்தான், அதுக்கப்புறம் எங்க ப்ரோ போனீங்க? வியட்நாம். அதான் வந்து டிராவல் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்ல தான் போட்டுட்டு இருக்காரு. நம்மளால போக முடியாத கண்ட்ரி அது ஒன்று பாகிஸ்தான். அதோட சீரீஸே அவரோட வீடியோஸ் இருக்கும். 2 வாட்டி போயிட்டு வந்துருக்காரு. ஸோ ப்ரோ சேனல்ல போயிட்டு கண்டிப்பா பாருங்க. அண்ட் ப்ரோ இன்னும் நீங்க நிறைய டிராவல் பண்றதுக்கு என் மூலியமா குட்டி ப்ரோவோட நண்பர்கள் மூலியமாவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்து நம்ம ஒரு கண்ட்ரி போகலாம். கண்டிப்பா நான் ரெடி தான். 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான கண்ட்ரி பிளான் பண்ணலாம், இறங்கலாம். கண்டிப்பா ப்ரோ, நான் ரெடி. எப்பனாலும் நான் ரெடி. திலீப்சன், உங்களுக்கு என்ன டிஷ் பிடிச்சிருந்துச்சு? மட்டன் பிடிச்சிருந்துச்சு. மெயினா நண்டு கறி, நாட்டுக்கறி சூப்பர். ஓகேங்க, சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ப்ரோ எப்படி இருந்துச்சு சாப்பாடு? நீங்கள் தான் சொல்லணும். யா, ஐம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆவரேஜாக இருந்தது ஃபுட்டு. அதில் சில ஐட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபிஷ்ஷு, அந்த கோழி, அதுக்கப்புறம் அந்த பாலாண்டி சிக்கன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் நான் எதிர்பார்த்து வந்தது வேறு. லைக் நான் இவ்வளோ நாள் நான் 4 ப்ரோவின்ஸுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அங்கேருந்து ஃபுட்லாம் வந்து ரொம்ப அத்தென்டிக்காக இருந்த மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தது ஃபுட்டு. பட் ஸ்டில் 1960 இவங்க ரன் ஆகிட்டுருக்காங்க. ஸோ லோக்கல்ஸ் ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது இது. ஸோ யா, 50-50. எனக்கே இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் சாப்பிட்ற முறை வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நான் இருக்கிறது வந்து பதுல்லா டிஸ்ட்ரிக்ட். உங்களோட சேர்ந்து எனக்கும் பதுல்லானே வருது. சொல்லுங்க, என்ன நீங்க சொல்றீங்க? அங்கே வந்து சிங்களீஸோட அந்த முறை தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் காரமாக அப்படி இருக்கும், ரொம்ப மசாலா இருக்காது. ஆனால் அந்த சில்லி பவுடர் அள்ளி தூக்கலாக போட்டிருப்பாங்க.
இது வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. எங்கள் ஊர் ஸ்டைலில் தேங்காய் பால் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. பால் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணால் அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இங்கே வந்து காரம் சாப்பிட மாட்டீங்க? ஆமாம், பெருசாக சாப்பிட மாட்டோம். ஜாஃப்னாலெல்லாம் அப்படியே அடித்து தூக்கிடுவாங்க காரத்தை. ரொம்ப கண்ணை வேர்த்து விட்டுரும். ரெண்டுமே தமிழர் வாழ்கிற பிரதேசம் தான். இந்த இலங்கையே சின்ன நாடு தான், அதுக்குள்ளே இவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்க. காரம் பிடிக்கல, பால் தான், எல்லாத்துலேயுமே பால் போட்டுருவீங்க பெரும்பாலும். ஓகே, அந்த சிக்கன் பாலாண்டின்னு ஒன்று சாப்பிட்டோம், அதனால தான் அப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நான் அப்படி சாப்பிட்டதில்லை ப்ரோ. முட்டையை சிக்கனில் வறுத்த சிக்கனில் போட்டு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது. மதுரையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஊற்ற மாட்டோம். ஓ, அதாவது முட்டை மாசுன்னு சொல்லுவாங்க. அதை முட்டை சிக்கன், முட்டை பிரெயினில் முட்டை போடுவாங்க, சிக்கனில் முட்டை போடுவாங்க, நாட்டுக்கோழியில் முட்டை போடுவாங்க, குடலில் முட்டை ஃப்ரை, எல்லாமே ஃப்ரை. நம்ம தனித்தனியாக எப்படி சைட் டிஷ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் அதே மாதிரி முட்டை போட்டு சமைப்பாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி மதுரையில் முட்டை சிக்கன், முட்டை குடல், முட்டை ஈரல் எல்லாத்துலேயும் முட்டை போடுவாங்க. ஆனால் பால் ஊற்ற மாட்டாங்க. இங்கே இப்போ நம்ம அந்த சாப்பிட்ட அந்த பாலாண்டியில் பால் ஊற்றிருக்காங்க, முட்டையும் போட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது.